ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 5. பிரம்ம ஞானத்தை பெறுகின்ற எலிஜிபிலிட்டி உடையவர்கள் யார்? அதிகாரம் பெற்றவர்கள் எவர்கள்? சோ சம்சார விருட்சத்தை வேறறுத்து பிரம்மஸ்வரூபமாக மாறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லா டீடைல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த பிரம்ம ஸ்திதியில் இருப்பவன் எப்படி இருப்பான்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி குவைட் நேச்சுரலி நமக்குள்ள ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? அதை அடையணும்டா, அதுக்கு நான் என்னடா தகுதி வேணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் நமக்குள்ள வந்திருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த ஸ்லோகம் அமையப்பட்டிருக்கிறது. ஸோ ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். பேசிக்கலி இவர் படிக்கும்போது என்ன தெரியுது? ஆசை இல்லாம இருக்கணும், சம பாவனையில் இருக்கணும், விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும். ஒரே பாயிண்ட் தான். அந்த ஒரு பாயிண்ட டிஃப்ரெண்டா வெவ்வேறு எக்ஸாம்பிள்ஸோட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வராங்க. படிக்கிறேன். வருஷா காலத்தின் முடிவில் மேகங்கள் ஆகாசத்தை விட்டு விலகி போவது போலே தங்களுடைய மனதினின்று மோக மானங்கள் விலகி போயிருக்கிறவர்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேகம் எப்படி இருக்காதோ அந்த மாதிரி இந்த ஞான இச்சை வந்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட மோகங்கள் மான அவமானங்கள் என்பது சுற்றமாக இல்லாத இருக்க வேண்டும். ஸோ எவனுக்கு அந்த மாதிரி இருக்கும், அந்த மைண்ட் செட் இருக்கும், he is an eligible person. ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொடுத்திருக்கார். காசு இல்லாதவனையும் நிஷ்டூரனானவனையும் எப்படி உறவு முறையாக ஒதுக்கி தள்ளி விடுவார்களோ அப்படி இவனிடத்தில் விகாரங்கள் ஒதுக்கி தள்ளியவனாக இவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத 2வது பாயிண்டா கொடுத்திருக்கார். விகாரம் அப்படின்னு சொன்னா எகைன் சமபாவனைக்கு இன்னொரு வேர்டு டிஃபரன்ஸ். அதாவது சமமா இல்லாம உயர்வு தாழ்வு, அவன் பெருவன் சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபரன்ஸ் பாக்குறது குணத்துக்கு பேர் வந்து விகாரம்னு வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டுவாலிட்டி, ரெட்டைகளா இருக்கிறது வந்து விகாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ விகாரங்கள் இவனிடம் வராதான், இவனை விரட்டி விட்டுருமா. விகாரங்களுக்குள்ள இவன் வரவே கூடாது, விகாரங்கள் இவனை கண்டா விலகி ஓடணும் அப்படிங்கிற மாதிரி, அல்லது விகாரங்கள் இவனை விரட்டி விட்டுணும் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? காசு இல்லாதவன உறவுகள் விரட்டி விட்டுற மாதிரி விகாரங்கள் இவனை விரட்டி விட்டுரும். அப்ப விகாரங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றது செகண்ட் பாயிண்டா சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட், குலைதலின வாளை சாய்ந்து போவது போலே ஆத்மலாபத்தின் பெரும் பாரத்தால் தளர்ச்சியடைந்து கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்ந்து போனவர்களாய். நெக்ஸ்ட் பாயிண்ட். அதாவது ஆத்ம லாபத்தின் அப்படின்னா அந்த இந்த ஆத்மா அப்படிங்கிற அந்த பேரின்பம் பேரானந்தத்துக்குள்ள அப்படியே கிளச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னத்தையாவது செஞ்சு ஆக்ஷன் பண்ணி ஆசையை அடைஞ்சு அதனால வரக்கூடிய ஒரு சுகத்தை அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் நினைப்பானாங்க. அப்ப இங்க வாழை எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காரு? அந்த வாழை மரம் முழுசா வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொலை தள்ளி அப்படியே ஃபுல்லா நிறைஞ்சிடுச்சு. இதுக்கு மேல ஆக்ஷன் பண்ணி நான் நிறையறதுக்கு ஒண்ணு இல்லடா, ஐ எம் ஃபுல்ஃபில்ட், அதுக்குதான் இதுக்கு மேல ஒண்ணு இல்லை, எல்லாத்தையும் வெட்டிட்டு கீழே வாழை மரத்தை முடிச்சிட வேண்டிதான். சோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைதலின வாழை மரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி he has completely filled in the life. அந்த ஆத்ம லாபத்தினால மனது அவ்வளவு ஒரு நிறைவை அவன் பெற்று விடுகின்றான். ஸோ ஆத்ம லாபத்துல அவ்வளவு நிறைவை பெற்றதுக்கு அப்புறம் என்னத்தையோ வந்து இந்த உலகியல்ல செஞ்சு இந்த கிரியைகள், ஏன்னா ஏதாவது செஞ்சாதானே ஆசைப்பட்டது கிடைக்கும். பிசினஸ் மேன் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான்னு ஹேஸ் டு பி இன் ஆக்ஷன். அப்ப இந்த செயல்களை செய்து அவன் அதை அடையணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆத்ம லாபம் அப்படி இல்லைங்க. அது நீ ஏன்னு ஜஸ்ட் சிம்பிளா இருந்த இடத்துல இருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து அனுபவிக்கப்படுவது. இன்ஃபேக்ட் நீ எதுவும் செய்யாமல் இருந்தா மட்டுமே கிடைக்கிறது தான் இந்த ஆத்ம லாபமே. சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ அப்படின்னு சொல்லிட்டு தாய்மானவர் பண்ண மாதிரி ஜஸ்ட் யூ ஹாவ் டு கீப் ஐடில் இஃப் யூ வாண்ட் டு பிகம் பிரம்மஸ்வரூபா. சோ அந்த இதை நெக்ஸ்ட் குவாலிபிகேஷனா கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ஆத்ம லாபத்தின் பெருக்கால் மனதில் கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்டு மைண்டோட ஆக்ஷன் செய்யணும் ஆசை இல்லாதவனாக எவன் இருக்கின்றானோ அதான் another பாயிண்டா கொடுத்திருக்கார். நெக்ஸ்ட், நெருப்பு பற்றி கொண்ட ஒரு மரத்தினின்று பட்சிகள் தானாகவே ஓடிவிடுவது போலே. சங்கல்ப விகல்பங்களா? விகல்பங்கள் முற்றிலும் விடுபட்டிருக்கின்றவனாய் அப்படின்னு அடுத்து சொல்லியிருக்கார். சங்கல்பம் விகல்பம் அப்படின்னா விருப்பு வெறுப்பு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ நெருப்பு மனத்துல பத்திக்குச்சுன்னா பச்சி இருக்குமாங்க, எப்படி பறந்து ஓடிடும்? அந்த மாதிரி இவன் மனதுல விருப்பு வெறுப்புங்கிறது துளியும் இருக்கக்கூடாது. there's no chances of even thinking in a little bit அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பத்தி கொண்டு எரிகின்ற மரத்திலே பச்சி இருக்கிறதுக்கு 1% சான்ஸ் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? என்ன நாட் அட் ஆல் இல்லையா? அந்த மாதிரி எக்ஸாம்பிள் அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பற்றி கொண்ட மரத்திலே நெருப்பு, ஐ மீன் பறவைகள் தங்கி இருப்பதற்கான வாய்ப்பு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா சுத்தமா இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்களோ அந்த மாதிரி இவனுடைய மனதுல சங்கல்ப விகல்பங்களுக்கு இடமே இருக்கக்கூடாது, துளியும் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பவன் தகுதி வாய்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். சர்வ தோஷங்களும் புல்லாய் முளைத்து வளரும் பூமியாகிய வேத புத்தியின் பேச்சே அற்றவர்களாய்.
நெக்ஸ்ட் பூமி எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. பூமி என்ன பொறுத்த வரைக்கும் எதை விதைக்குமோ அதை அற்புதமாக வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இட் டசன்ட் ஃபைண்ட் எனி டிஃபரன்ஸ். இது முள்ளு விதையை விதைச்சேன் அதனால இவனுக்கு வளர்த்த வேண்டாம், மாவிதையை விதைச்சிருக்கான் அவனுக்கு வளர்த்து கொடுக்கணும் அப்படின்லாம் அதை நினைக்காது. நீ என்ன நல்லவனோ கெட்டவனோ, ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி ஒன். ஐ ஜஸ்ட் பி லவ் எவ்ரி ஒன். உங்களுக்கு நான் நன்மை செய்வது, நீ என்ன கேட்கறீங்களோ அதை கொடுப்பேன், அவ்வளவுதான். நீ முள்ள கேட்டியா முள்ள கொடுக்குறேன், பழத்தை கேட்டியா பழத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம பாவனையில எப்படி அந்த பூமி இருக்கோ அப்படி இருப்பான் அவன். அந்த குவாலிபிகேஷன் இருக்கான்னு இன்ஷூர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட், வேத புத்தியின் பேச்சே அற்றிருக்க வேண்டும். அப்படின்னா நல்லவன் கெட்டவன் உசந்தவன் தாழ்ந்தவன், ஸோ இவனுக்கு நான் செய்வேன் இவனுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற வேத புத்தி அவனுக்கு சுத்தமா இருக்கக்கூடாதுன்றது. எல்லாமே கிட்டத்தட்ட ஆசையில இருந்து ஒரே பாயிண்ட்ல தான் வருது. சூரியோதயமானதும் ராத்திரி தானாகவே அகன்று போய்விடுவது போலே அவித்தியோடு கூட தேகத்தில் அகம் புத்தி என்பது முற்றிலும் அற்று போனவர்களா. சூரியோதயம் ஆனதும் ராத்திரி இருக்குமா? இருக்காது. அந்த மாதிரி அஜ்ஞானம் அப்படின்னா அவித்யை அஜ்ஞானம் எல்லாம் ஒண்ணுதான். இந்த அவித்யை அஞ்ஞானம் என்பது முற்றிலும் அற்று போனவர்களாக அவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பாயிண்டா கொடுத்திருக்காரு. அஜ்ஞானத்தினாலதான் இந்த உயர்வு தாழ்வு ஆசை மண்ணங்கட்டி எல்லாம் வந்து தொலையுது. அதனால அந்த பேசிக் ரூட்டையே எடுக்க சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தேகத்தில் அகம் புத்தி என்பது முற்றிலும் அற்று போறவர்களாய். ரூட் ஃபார் ஆல் தி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எதுன்னா ஈகோ. ஈகோன்னா நானே இந்த உடல் என்று நினைக்கின்ற அந்த எண்ணத்திற்கு பெயர் அகங்காரம், அகம் புத்தி அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த அகம் புத்தி பாராட்டுவதாலதான் நமக்கு சங்கல்ப விகல்பம் வருது, விகாரங்கள் வருது. இவர் சொன்ன இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு, அதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அகம் புத்தி பாராட்டுது. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அஜ்ஞானம் அவித்யா. அப்ப இந்த அஜ்ஞானம் அவித்யா இதன் விளைவாக அகம் புத்தி பாராட்டுதல் என்பது முற்றிலும் மற்றவனாய் குவாலிபிகேஷனா கொடுத்துட்டார். ஓகே, ஆயுஷ்யஹீனனுக்கு அசஸ்மாத்தாய் சரீரம் நழுவி போவது போலே அறிவு மயக்கத்தோடு கூடிய துவைத பாவத்தால் கைவிடப்பட்டிருக்கும் அவர்களாய். அன்லக்கி பீப்புள். ஆயுஷ்யஹீனன் அப்படின்னா அவனுடைய ஆயுசு ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியவங்க. 10 வயசுலயே செத்து போறவங்க எல்லாம் இருக்காங்க, 15 வயசுலயே செத்து போறவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஆயுஷ்யஹீனன் அப்படின்னு சொன்னா சின்ன வயசுலயே சிறந்து போறவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆயுஷ்யஹீனனுக்கு அகஸ்மாத்தாய் சரீரம் நழுவி போவது போலே அப்படின்னா திடீர்னு 5 வயசுல 10 வயசுல போகணும்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ சம்திங், திடீர்னு ஒரு சின்ன ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஏதோ சரி இமீடியட் ஆக்சிடென்ட்னு பொதுவா சொல்றது உண்டு. ஏன்னா ஒரு 70 வயசு 80 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க செத்து போனாங்க அப்படின்னா அது ஆக்சிடென்ட் நம்ம சொல்றது இல்ல. பட் சின்ன வயசுல போகும்போது அது ஆக்சிடென்ட் பொதுவா சொல்றது உண்டு இல்லையா? சோ அதை எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. சோ அகஸ்மாத்தாய் சரீரம் நலிவது போலே அறிவு மயக்கத்தோடு கூடிய துவைத பாவத்தால் கைவிடப்பட்டிருக்கும் இவர்களாய். சோ துவைத பாவம் அப்படின்னாலே மறுபடியும் பாருங்க ரெட்டைகள் தான். அறிவு மயக்கத்தால் தான் அந்த துவைத பாவம் வரும். நீ வேற நான் வேற அப்படின்னு பார்க்கக்கூடிய உயர்வு தாழ்வு இதெல்லாமே பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் அறிவு மயக்கத்தினால்தான் அஜ்ஞானத்தினால் வருகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அறிவு மயக்கம் வேற அஜ்ஞானம் வேற இல்ல. அப்ப இந்த அறிவு மயக்கத்தினால் நான் வேற நீ வேற என்று செல்லுகின்ற இந்த பாவம் துவைத பாவம் சுத்தமா இல்லாதவங்க. சோ அந்த ஆயுஷேகனுக்கு உடம்பு இல்லை, இவனுக்கு துவைத பாவம் இல்லை அப்படி வச்சுக்கோங்க. ஸ்பர்ஷக்களுக்கு இரும்பு கிடைத்தால் போலே துவைத பாவமே முற்றிலும் மற்றவர்களா. எனதர் எக்ஸாம்பிள் வந்து துவைத பாவம் இல்லாம இருக்கிறதுக்கு வந்து ஸ்பர்ஷக்கல் எக்ஸாம்பிள் காட்டிட்டாரு. பிகாஸ் அது வந்து எந்த உலோகத்தில் மேல பட்டாலும் அடுத்த வினாடி அது பியூர் தங்கமா மாறிடுது. அதுக்கு எப்படி தெரியும் டிஃபரன்ஸ்? ஏன்னா நான் வந்து இப்போ நமக்கு எக்கச்சக்கமான உலோகங்கள் இருக்கு, இரும்பு மட்டும் இல்ல. ஸோ நம்பர் ஆஃப் கிட்டத்தட்ட ஐ திங்க் கிளாக் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி படிப்போம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஐ திங்க் 106 எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப எத்தனையோ உலோகங்கள் இருக்கு. அந்த உலோகங்கள்ல எதுல போயிட்டு இதை டச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அது பியூர் தங்கமா மாறிடும். அப்படின்னா உன்னால டிஃபரன்ஸ் பார்க்க முடியும், இந்த உலோகம் வேற இந்த உலோகம் வேறன்னு. ஸ்பர்ஷ வேதிக்கு எப்படிடா டிஃபரன்ஸ் தெரியும்? அது போய் தொட்ட உடனே எல்லாமே தங்கமா மாறிடுது இல்ல? அந்த மாதிரி இவன் எல்லாவற்றையுமே ஒன்றாக காணக்கூடிய துவைதபாவம் என்பது முற்றிலும் இல்லாதவனாக இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அனதர் குவாலிபிகேஷனா கொடுத்துட்டார். இன்னொரு படிச்சிடலாமா? டைம்
தேகத்தோடு கூடியவர்கள் சதா அனுபவிக்க வேண்டியவையான சுகதுக்க ரூபமான பந்தங்களை கண்ணால் காண கிடைக்காதவர்களாக சொப்னத்தில் அனுபவித்த அரசாட்சியையும் சாவும் விழித்துக் கொண்டபின் ஹர்ஷசோகங்களுக்கும் காரணமாகாதது போலே சுகதுக்கங்களை பழித்துத் தரும் பாவ புண்ணியங்கள் என்னும் பாம்புகள் ஆக்கிரமித்துக் கொள்ள முடியாத கருடனாக இருப்பவர்களாய். இதுவரைக்கும் மட்டும் பார்த்துடலாம். தேகம்னு ஒண்ணு எடுத்துட்டு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள சுகதுக்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது வந்து எழுதப்படாத விதி அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட ஆர்கியூவே பண்ணியிருக்காங்க. என்னது பெர்மனன்ட் பிளிஸ் எல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்க, பிராக்டிக்கலா பேசணும்ப்பா. மனுஷனா பிறந்துட்டா சுகமும் துக்கமும் தவிர்க்க முடியாது. அது மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி பெர்மனண்டா பிளிஸ் ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து எவனுக்குமே பிடிக்காதுப்பா, ருசிக்காது. அது மாறி மாறி வர்றதுனாலதான் இவனுக்கே லைஃபே ஓடிட்டு இருக்காக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது அப்படின்னு என்கிட்டயே நிறைய பேர் வாதிட்டதும் உண்டு. சரியா? இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேகத்தோடு கூடியவர்கள் சதா அனுபவிக்க வேண்டியவையான சுகதுக்க ரூபமான துவந்தங்களை கண்ணால் கூட காண கிடைக்காதவர்களாய். ஏண்டா எவ்வளவு குவாலிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் வேற என்ன வேணும் எனக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? சுகதுக்கமே எனக்கு இல்லை அப்படின்னா அதுதானே ஞானம். ஞானத்தை அடைய தகுதிங்கிறீங்க. ஞானமே அடைஞ்சதுக்கு அப்புறம் இவர் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படித்தான் தோணும். ஏன்பா ஞானிக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சாதகனுக்கு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அதாவது நெருப்பு பத்தி கொண்ட மரத்துல பச்சி இல்லாத போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சமாவது எங்க கிட்ட இருக்கணும்ல. நீ கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஞானிக்கு இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு கடைசியில வந்து பிரம்ம ஞானத்துக்கு இந்த தகுதி தேவும் அப்படின்னு சொல்லிட்டு சாதகனுக்கு பேசுற மாதிரியா பேசுற, ஞானிக்கு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் பிரம்ம ஞானம் என்பது முழுமையாக அந்த அனுபவத்தை பெறுகின்ற ஒரு விஷயம். இதுலயே நம்ம ஃபுல்ஃபில் ஆயிடுவோம், இதுலயே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். இதெல்லாம் சாத்விக் சுகத்திலேயே வந்துடும். பட் ஏன்னா சாத்விக் குணமும் அப்படித்தானே இருக்கும். சாத்விக் சமபாவனை தானே. சாத்விக் சங்கல்பங்கள் இருக்காது இல்ல. சாத்விக் கிட்ட டுவாலிட்டி பார்க்க தெரியாது. ஏன்னா அவனு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இது எல்லாமே ஒண்ணுன்னு. பட் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது வேற. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க அனுபவித்துக் கொண்டிருப்பது முழுமையாக அனுபவமாக மாறிவிடுவது அப்படிங்கிறது வேற. சரியா? அப்போ இந்த குவாலிபிகேஷன்ஸ் நீ வந்து இருக்கியான்றதை என்ஷூர் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்போ இதை என்ஷூர் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பிரம்ம ஞானத்தை அனுபவிக்கும் தகுதி வருவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்ப சுகதுக்கங்கள் பேச்சே அற்றவனாய் சுவடே அற்றவனாய் அவன் இருப்பான் அப்படிங்கிறத another குவாலிபிகேஷன் கொடுத்திருக்கார். நெக்ஸ்ட் குவாலிபிகேஷன், ஸ்வப்னத்தில் அனுபவித்த அரசாட்சியும் சாவும் விழித்துக் கொண்ட பின் ஹர்ஷாசோகங்களுக்கு காரணமாகாதது போலே சுகதுக்கங்களை வலித்து தரும் பாப புண்ணியங்கள் என்னும் பாம்புகள் ஆக்கிரமித்துக் கொள்ள முடியாத கருடனாய் இருப்பவர்களாய். எக்ஸாம் போற போகல எத்தனை எக்ஸாம். மனுஷன்னா அவன் பாப்பிடா, புண்ணியம் பாபம் கலந்து வந்தான்டா மனுஷன் அப்படின்னு தானே எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா புண்ணிய பாவத்துல இருந்தா சுகதுக்கம் வந்தது. முதல்ல சுகதுக்கம் சொல்லிட்டாரு. இந்த சுகதுக்கத்துக்கு ரூட் எங்க இருக்கு? புண்ணிய பாவத்துல தானே இருக்கு. அப்ப மனுஷன்னாலே சுகதுக்கம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா பாப புண்ணியமும் இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அவன் சுகதுக்கத்தையே அனுபவிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டா குவைட் நேச்சுரலி இன்டைரக்ட்லி அதனுடைய மீனிங் என்னன்னா he doesn't have any பாப புண்ணியா. புண்ணிய பாவம் இருந்தா சுகதுக்கம் கண்டிப்பா இருக்கும். அப்ப இவங்கிட்ட பாப புண்ணியமும் இருக்கக்கூடாது. சரியா? அது எப்படி எக்ஸாம்பிள் காட்டியிருக்காருன்னா, கனவு கண்டுட்டு இருக்கீங்க, விழிச்சதுக்கு அப்புறம் அந்த கனவு இருக்குமா? எப்படி சுத்தமாக இருக்காதோ அந்த சோகங்களுக்கு காரணமாகாதது போல சொப்னத்தில் அனுபவித்த அரசாட்சியும் சாபம். சொப்னத்துல வந்து நீங்க பெரிய அரசனா இருந்திருக்கீங்க, புட்டுன்னு செத்து போயிட்டீங்க. சரியா? அப்போ அரசனாக இருந்து அவன் ஆட்சி செய்தான் அப்படிங்கிறது சுகமும் கிடையாது, அவன் பொட்டுன்னு செத்து போனது வருத்தமும் கிடையாது. ஹர்ஷா சோக மோகங்கள். இங்க ஹர்ஷா அப்படின்னு சொன்னா சுகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹர்ஷ சோகங்களுக்கு காரணமாகாதது போலே சுக துக்கங்களுக்கு காரணமாகாதது போலே அப்படி எடுத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட், சுகதுக்கங்களை பழித்து தரும் பாவ புண்ணியங்கள் எனும் பாம்புகள் ஆக்கிரமித்துக் கொள்ள முடியாத கருடனை போலே. இப்ப கருடன் இருந்தான்னா பாம்பு பயந்து ஓடிடும். அந்த மாதிரி இவங்க கருடன் மாதிரி இருப்பாங்களாம். இவங்க கிட்ட பாவ புண்ணியம் இவங்களை பார்த்து பயந்து ஓடிடுமா. ஏன் பயந்து ஓடுது அப்படின்னு சொன்னா இவர்கள் அனைத்தையும் மாயையாக காண்கிறார். விழித்துக் கொண்டவன் சொப்னத்தை காண்பது போல் இந்த உலகை காண்பதால்
அவர்களிடத்தில் புண்ணிய பாவம் என்பது இருக்கிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் வருது. அதை நான் நாளைக்கு படிக்கிறேன்.